ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீதாவின் பொங்கல் செலிப்ரேஷன். கீதா பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணா, என்னெல்லாம் வாங்கினா, எப்படியெல்லாம் ரெடி ஆனா, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மண் எடுத்து, சிகப்பு மண் எடுத்து முன்னாடி வாசல்ல எல்லாம் மண் நல்ல மேடை மாதிரி போட்டு கோலம் போடுறது, பொங்கல் பானை வைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஓகே, மண் எடுக்க நான் வந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்தேன். நான் வந்து டவுனுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தேன், நல்ல சிகப்பு மண் இருந்துச்சு. ரொம்ப தூரம்னாலும் பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வரலான்னு நான் அம்மாவையும் கூட்டிகிட்டு ஹெல்ப்புக்கு போய் எடுக்க போயிட்டேன். 2 தடவை போய் எடுத்துகிட்டு வந்தேன். 2 தடவை எடுத்துகிட்டு வந்து போட்டதே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னோட வண்டியில தான், இந்த வண்டி இருக்கிறதால தான் எனக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. பாருங்கள், மண்ணை எடுத்துகிட்டு போகிறோம். முடியல தான், ஆனால் என்ன பண்ணுறது, செஞ்சாகணுமே, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மழை வந்துச்சுல, மழை வந்தோடனே வாசல்லலாம் அங்கங்கே போட்டு வச்சிருந்த தரையெல்லாம் கொஞ்சம் பள்ளு மேடு அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மண்ணை போட்டு நிரவி அதுக்கு மேலே பொங்கல் வச்சா தானே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மண் எடுக்க வந்துட்டேன். 2 தடவை மண் எடுத்ததுமே எனக்கே முடியாமல் போச்சு. சரி, 2 தடவை எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மூட்டையில் தூக்கிட்டு போனேன்ல, மூட்டை தூக்கிட்டு போக முடியல. அதான் நெக்ஸ்ட் டைம் பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த மூட்டையில் நிரப்பினோம். ஒரு மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு வண்டியிலையும் தூக்கி சுமந்து ஏற்ற முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், பக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை போயிட்டு அந்த மூட்டையை நிரப்பிட்டு 2 தடவை மண் எடுத்துகிட்டு போயிட்டோம். மண் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தரையை நான் எப்படிலாம் ரெடி பண்ணேன். நாங்கள் வந்து பொங்கல் இப்போ அடுப்பு வைக்கிறதுக்கெல்லாம் செய்வாங்க. நாங்கள் அப்படிலாம் செய்யலை. அதுக்கு போயிட்டு செங்கல்ல தான் வாங்கிட்டு வந்தேன். இது சும்மா அந்த தரையை மொழுகிறதுக்காக கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போயிட்டேன். பாருங்கள், எல்லாம் கூட இப்படி தான் ரெடி பண்ணுவீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க உங்கள் பொங்கலுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத. ஓகே, மண் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து அன்னைக்கு என்னால் செய்ய முடியலை. மண் எடுத்துகிட்டு போனதுமே அன்னைக்கு ஃபுல்லாகவே டயர்டாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ரெடி ஆகிட்டேன். ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் இருக்கா, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஷாப்பிங் போகணும். பொங்கல் பானை வாங்கணும், கரும்பு வாங்கணும், அடுப்பு வைக்கிறதுக்கு கல் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ செங்கல் வேற வாங்கணும் இல்லையா, அதுக்காக பொங்கலுக்கு முதல் நாள் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மண்ணை போட்டு, ஏன்னா கோலம் கூட போட முடியல. அங்கங்க தரையெல்லாம் பள்ளம் மேடா இருந்துச்சு. மழை பெஞ்சு நல்லா தண்ணி ஓடும். மழை பெஞ்சிச்சுன்னா ஊர்ல இருக்க தண்ணி எல்லாம் என் வீட்டு சைடு தான் வரும். ஸோ அதனாலதான் அந்த தரை நல்லா இல்லாம இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே இப்படி பண்றது இல்லை நான். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். இப்போ திரும்ப அகைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, கேமரா சரியா வைக்காததால லைட்டாக ஃபேஸ்லாம் தெரியாது. ஓகே, இப்போ பாருங்கள், தரையை நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்படி போட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்றி ஃபுல்லாக காமிக்க முடியாது இல்லையா, இதுவே நான் 2 பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ இன்னும் ஒரு பார்ட்டும் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், மண் போட்டுட்டேன். அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சாணி இருக்கு இல்லையா, சாணியை தெளிச்சுட்டு காய வச்சோம்னா நல்லா காஞ்சு தரை சூப்பராக இருக்கும். நான் கோலம் போடும்போது பாருங்கள் தரை எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா ரெடி பண்ணியாச்சு கைஸ். அடுத்தது ஷாப்பிங். பொங்கல் பர்ச்சேசிங், பொங்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் பொங்கல் பர்ச்சேசிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் வந்துருச்சு, ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ மார்னிங் எழுந்ததுலேருந்து ரொம்ப பிஸி தான். வாங்க பொங்கலுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ். இது சும்மா பண்ணுறது தேவையான பொருட்கள். ஓகே, பாருங்கள், இதெல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள். நாட்டு காய்கறி வந்து நம்ம வந்து பொங்கல் செய்யும்போது படைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வாங்கி வந்துட்டேன். எல்லாமே எடுத்து வைக்கலை, சரி கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தான் மெயினாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, பிடிக்காரணை, கருணக்கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாம் வச்சு படைக்கணும். அப்புறம் வெற்றிலைப்பாக்கு, பழம், வாழைப்பழம். ஓகே, மளிகை சாமான் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாம் இன்றைக்கி வாங்கி ரெடி பண்ணிட்டு, வேர்க்கடலை, முந்திரி, திராட்சை, பச்சை பயிறு. ஓகே,
வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்கிட்டேன். ஓகே, காய்கறி, மளிகை இதெல்லாம் தான் நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு மளிகை, காய்கறி படையலுக்கு, பழம், எல்லாருக்குமே பொங்கலோட சேர்த்து கொடுக்கிறதுக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்குன்னா நிறைய வேலை போகின்றதுனால வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும். வீடை கழுவுறது, துடைக்கிறது, வைக்கிறது, அடுக்கிறது. சாமி, காலைல 4 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும்ல நாளைக்கு போகி கொளுத்துறதுலேருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போய்ட்டு இதை மட்டும் முடித்தேன். இப்போ நான் வந்து பொங்கல் பானை வாங்கணும், கரும்பு வாங்கணும். நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதை போய் வாங்கிட்டு வரணும். அப்புறம் பொங்கலுக்கு அடுப்பு செய்யலை, செங்கல் கல் தான் வாங்க போகிறேன். அது செகண்ட் டே பொங்கல் பர்ச்சேசிங். இன்றைக்கி பானை, பொங்கல் வைக்கிறதுக்கு பானை, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வாங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே கரும்பும் வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியே செங்கல், எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. இனிமேல் வீடை க்ளீன் பண்ணணும். வேலை ஸ்டார்ட் பண்ணால் முடியாது, அது பொங்கல் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, வெளியே சரியான வெயிலே இல்லை. வெயிலேன்னு சொன்னால் 2 நாளாக சரியான வெயில். சூரிய பகவான் பொங்கல் சாப்பிட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீடு க்ளீன் பண்ணணும். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஒற்றை தட்ட போகிறேன். ஒற்றை ஆல்ரெடி தட்டி இருந்தது தான். ஏன்னா நியூ இயருக்கு ஒற்றையெல்லாம் தட்டி ஃபேனில் கூட அழுக்கு இல்லாமல் எல்லாமே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போ போகி இல்லையா, பொங்கலுக்கு முதல் நாள். ஸோ ஒரு சாங்கியத்துக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுடலாம். அதை பண்ணி தானே ஆகணும். பண்ணலைனாலும் நமக்கு மனசு கேட்காது. ஒற்றையை தட்டி பெருகி அதுக்கப்புறம் மாப் பண்ணால் தான் நல்லா சுத்தமாக இருக்கும். ஒற்றை தட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் மாப் பண்ண போகிறேன். அதுக்கிடையில் தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு, குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு மாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். மாப் பண்ண ஆரம்பித்தாச்சு. அடுத்த நாள் அதான் பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டு 3 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது 3 மணி வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நைட் ஆயிடுச்சு. நைட்டு தான் இப்போ வந்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு. கோலம் போட்டுட்டேன். 2 கோலம் போடணும். ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு இப்போ கலர் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஒரு கோலம் போடணும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலம் வீடியோ மட்டும் நான் ஷார்ட்ஸ் இதுலேயே எடுத்திருந்தேன். ஏன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டாண்ட் உடைஞ்சிச்சு, விற்க முடியலை அப்படின்னு. ஸோ கோலம் போட ஆரம்பித்தாச்சு. கோலம் போட்டு முடிக்கும்போது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி. அதுக்கப்புறம் அன்றைக்கி தூங்குறதுக்கு 3:30 ஆயிடுச்சு. சரி, ஒரு கோலம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கோலம் வந்து நான் பானை வைக்கணும் இல்லையா, பொங்கல் பானை வைக்கிற இடத்துலையும் ஒரு கலர் கோலம் போட்டுட்டேன். நீங்கள்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க பொங்கல் செலிப்ரேஷனுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு முதல் நாள் எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆவீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய? நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன், தரை போட்டு எல்லாமே. ஏன்னா அப்போவும் வந்து மழை வர்ற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா மழை வந்துச்சுன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து சாணிலாம் போட்டேன் பாருங்கள், எப்படி இருக்குது தரை. சூப்பராக இருந்துச்சு தரை. இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கோலம் போட்டு முடிஞ்சிச்சு. இந்த கோலம் வந்து பானை வைக்கிறதுக்கு, பொங்கல் பானை. பார்டர்லாம் போட்டாச்சு. டபுள் பார்டர் போடலாம், டைம் இருந்தால் போடலாம். ஓகே, இப்போ கோலம் போட்டு முடிஞ்சாச்சு. டைம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு கோலம் போட்டு முடிச்சாச்சு. நேரத்தை பாருங்கள், நேரம் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. ஓகே, 1 மணி. டைம் 3 மணி பார்த்தீங்களா. இந்த டைம் தான் என் பையன் வந்து கால் பண்ணான். ஸோ நான் பிக்கப் பண்ண போயிட்டு வந்து 3:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழும்பிட்டு பொங்கல் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் பானையெல்லாம் வச்சாச்சு. லைவ் போயிட்டு இருந்ததால் ஃபர்ஸ்ட்டில் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அங்கங்கே கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோ வர லென்த் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் கைஸ், இதுவே வந்து உங்களுக்கு 2வது பார்ட்டு வரப்போகுது. ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸு எல்லாமே இங்கே நடந்துச்சு. கீதா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த டே போச்சு அப்படின்றது செகண்ட் பார்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பால் கொதிச்சிச்சு நல்லா, கிழக்கு பக்கம் கொதிச்சு ஊற்றிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அரிசியை போட்டு கொஞ்ச நேரத்தில் பொங்கல் வச்சு பொங்கலை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டே நல்லா பிஸியாகவே போச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். அப்படி முடியலை. திடீர்னு தான் அங்கே ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க. இத்தனை வருஷம் வைக்கல, திடீர்னு வச்சது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். மதியம் சாப்பிட்டு ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக கலந்துட்டு அது முடியவே நைட்டு 8 ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ரேச்சல் வந்து மூவிக்கு போகணும். அவள் ஃப்ரெண்ட்ஸுன்னா அவள் அத்தை பொண்ணுங்களாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட மூவிக்கு போகணும். செகண்ட் ஷோ
போகலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்கள் திரும்ப நைட்டு மூவிக்கும் கிளம்பிட்டோம். ஓகே, பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மூவிக்கு போயிட்டு நான் வந்து மூவி பார்க்கவே இல்லை. போனேன், கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் இன்டர்வலில் பாப்கார்ன் வாங்கி கொடுத்தாங்க, பாப்கார்ன் சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டேன். படம் முடிஞ்சதும் எழுப்பிட்டு வந்தாங்க, நல்ல தூக்கம், அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், ஓகே, பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துட்டு இருக்கு. பொங்கல் சிறப்பான முறையில் நல்லபடியாக பொங்கிச்சு. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பொங்கல் பொங்கும்போது இந்த பொங்கல் மாதிரி நம்ம தை திருநாளில் நம்ம வாழ்க்கையும் முன்னேறணும், வளம் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாச்சு கடவுள்கிட்ட. அதெல்லாம் வீடியோ நான் எடுத்து போடல. ஓகே, இப்போ கீதா வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, பைக் எடுத்துகிட்டு ஆல்ரெடி போயிட்டாங்க எல்லோரும். நான் வந்து லேட்டாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டும் முடிச்சாச்சு. ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். கீதா இந்த கேமில் எத்தனாவது வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக செகண்ட் பார்ட் இருக்குது. பொங்கல் பிளாக் வந்து செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே.